ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நிறைய ஆன்மீக தகவல்கள், பரிகார கோவில்கள், பரிகார முறைகள், எந்த ராசியினர் எந்த கோவிலை கும்பிடணும், எந்த தெய்வத்தை கும்பிடணும்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம், சனி பகவானை நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யலாமா கூடாதா? நிறைய பேர் சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்பவுமே நவகிரகங்களில் சனி பகவானை பார்த்து தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அது இந்த சனி பயிற்சிலாம் வந்துச்சுன்னா, எனக்கு 7.5 சனி தொடங்கிருச்சு, அஷ்டம சனி தொடங்கிருச்சுன்னு எல்லாருமே எதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா சனியை பார்த்து தான் பயப்படுறாங்க. அப்போ சனி பகவான்னா கஷ்டப்படுத்துவார், கண்டிப்பாக நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கர்ம வினையை நாம் அனுபவிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்க போகிறாருன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சனி பகவானை ஏன் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? நீங்கள் நவகிரகத்தில் போய் சனி பகவானை வழிபடும்போது, அல்லது சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கோவில்களில் போய், தனி சந்நிதியில் நிறைய கோவில்களில் சனி பகவான் இருப்பார் இல்லையா, அப்போ போய் நேருக்கு நேராக நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றத யார் முதல்ல சொன்னான்றது தெரியல. ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் இல்லை, எந்த ஒரு தெய்வத்தையுமே நீங்கள் நேருக்கு நேராக நின்று தரிசனம் பண்ணக்கூடாது. அதனால தான் கோவில்களில் தடுப்பு வச்சுருக்காங்க. ஒரு ஓரமாக நின்று கும்பிடுங்க. தெய்வத்தை நேராக நின்று பார்க்குற அந்த உரிமை அவர்களுடைய வாகனங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நந்தி, சிம்மம், மயில், கருடன், இப்படி அந்த இறைவனுடைய வாகனம் மட்டும்தான் நேருக்கு நேராக நின்று அவங்கள பார்க்கலாம். அந்த உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நாம் இந்த பக்கவாட்டில் நின்று தான் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணணும். சரி, சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாதுன்றது எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது சனி பார்க்குற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட விதி. நான் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல சனி எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்பேன். அவங்க எந்த பிரச்சனையும் சொல்லவே வேணாம், சனி இந்த இடத்துல இருக்கிறாரா, இங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த பார்வைகளை வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ 5ல் சனி இருந்ததுன்னா அவர் கலத்திரஸ்தானத்தையும் பார்ப்பார், குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பார். 8ல் சனி இருந்தது அப்படின்னா அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். சனி பார்க்கிற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட விதி. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால சனி நம்மளை பார்த்துடக்கூடாது, நேருக்கு நேராக நம்ம போய் நிற்கக்கூடாது, சனி நம்மளை கஷ்டப்படுத்துவார் அப்படின்ற வாய் வழியாக சொல்லப்படுகிற அந்த செய்தி வந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்ய வேணாம். அது சனி பகவானுக்கும் பொருந்தும். இன்னும் நிறைய பேர் பாருங்க, நாங்கள் திருநள்ளாறு போகிறோம் சனி பகவானை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய குரு, ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குரு, மற்ற ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் சொன்ன விஷயங்களையும் நான் பார்த்த வகையில், ஜாதகங்கள் ஆய்வு செய்த வகையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே திருநள்ளாறு போகலாமா அப்படின்னா வேணான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்தில் கிரகம் வலிமையாக இருந்ததுன்னா நீங்கள் போகலாம். கிரகம் வலிமையாக இல்லைன்னா அந்த தெய்வத்தை தான் நீங்கள் போய் பார்க்கணும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், திருநள்ளாறு போகணுமா, போங்க, தாராளமாக போங்க, தர்பாரண்யேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சனி இவங்களை எந்த விதத்துலையுமே கெடுதல் பண்ணுற நிலைமையில இருக்காது. ஆனால் கிளம்பி போவாங்க, நாங்கள் திருநள்ளாறு போகிறோம். ஏன் போகிறீங்க? காரைக்கால் வரைக்கும் வந்துட்டோம், அதனால திருநள்ளாறு போகிறோன்னு போய் சனி பகவானை பார்த்து ஒரு சல்யூட் வச்சுட்டு வரோன்னு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இதில் சில பேர் டூர் மாதிரி கிளம்புவாங்க. நாங்கள் நவகிரக யாத்திரை போகிறோங்க. எதுக்கு போகிறீங்க? அந்த பக்கமாக வந்துட்டோம், இந்த கோயிலுக்கு போனோம், அப்படியே போய் திருநள்ளாறு போய் சனி பகவானை பார்க்குறோன்னு போவாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுங்க. உங்கள் ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் திருநள்ளாறு போகலான்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் போகணும். நீங்கள் போகிறது பத்தாதுன்னு சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு டூர் மாதிரிலாம் போய் சனி பகவானை பார்க்கக்கூடாது. சனி பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுறவங்க, வா சனி பகவானை போய் பார்த்துட்டு வருவோன்னு திருநள்ளாறுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ பொங்கு சனீஸ்வரர் இருக்கிறார் திருக்குழிக்காடுல, அங்கே எல்லாரும் போகலாம். என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் பரிந்துரைக்கிற கோவில், சனி பகவானுக்குன்னு கோவில் அப்படின்னா நான் பொங்கு சனீஸ்வரர் தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே அவர் மகாலட்சுமி தாயாரினுடைய இடத்துல இருக்கிறார்.
எதிரில் பைரவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறார் சனி பகவான். பொங்கு சனீஸ்வரராக அவர் இருக்கக்கூடிய இடம். அங்கே நீங்கள் போகலாம், யார் வேணாலும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் திருநள்ளாறு நாங்கள் போகிறோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகம் வலிமையாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமையாக இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை தான் நாம் வழிபடணும். இது சனி பகவானுக்கும் பொருந்தும். அதனால சனி பகவானை நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யலாமா கூடாதா அப்படின்னா கூடாது. எந்த ஒரு தெய்வத்தையுமே நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்யக்கூடாது. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு காரணம் சொன்னேன். ஏன்னா சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடங்கள்ல பிரச்சனை வரும். அதனால நம்ம நேருக்கு நேராக போய் நின்று அவர் நம்மளை பார்த்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால தான் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கணும். அதே மாதிரி சனிக்கு உரிய கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது இந்த கோவிலுக்கு நான் போகலாமா அப்படின்றத உங்கள் ஜோதிடத்தை கேட்டுட்டு அதன் பிறகு போங்க. ஏன்னா